அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள். இன்றைய தலைப்பு ஆனந்தம் தரும் ஞானம். ஆனந்தம் தரும் ஞானம் அப்படின்னா என்ன? ஞானம் என்றால் புரிதல் அல்லது தெளிவு. ஆனந்தம் எந்த புரிதலை, எந்த தெளிவை ஒரு மனிதனுக்கு தருகின்றது? ஒரு உதாரணத்திற்கு, ஒரு மனிதனுக்கு தெம்போ, நம்பிக்கையோ, பலமோ நீங்கள் வைத்திருக்கின்ற பணமோ அல்லது உறவுகளோ இல்லை. உங்களுடைய பலம் உங்கள் மனதை, உங்கள் மனப்புழுக்கத்தை, மனப்புலம்புதலை கையாளக்கூடிய நுட்பம்தான் தேவை. ஒரு உடல் ரீதியான ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிரச்சனையை நம்ம கடக்குறதுக்கு பிரச்சனை நடக்கும்போது பாருங்க, இந்த உள்ளுக்குள்ள பொங்குகின்ற அந்த பய உணர்ச்சியும் அந்த கொந்தளிப்பும் அதை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம். நீங்க எல்லோரும் வாழ்ந்து புரிந்து கொள்ள ஒரு விஷயம், ஆனந்த உணர்வு அடிப்படையாக ஒரு மனிதன் உணரக்கூடிய முதல் பாடம். பிரச்சனை என்பதும் உள்ளுக்குள் தான் இருக்கின்றது, தீர்வும் என்கின்ற ஆனந்தமும் உள்ளுக்குள் தான் இருக்கின்றது. பிரச்சனை என்பது உள்ளுக்குள் பொங்குகின்ற மனரீதியான புழுக்கம், மனரீதியான கொந்தளிப்பு, எண்ணங்களின் கொந்தளிப்பு, உணர்ச்சிகளின் கொந்தளிப்பு. அந்த உணர்ச்சிகளின் கொந்தளிப்பை வெளியில் நாம் தேடுவதினால் எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்களுடைய உணர்ச்சி கொந்தளிப்பை, ஒரு உதாரணம் பாருங்க. ஒரு மனிதன் ஆரோக்கியம் தான் எனக்கு மிக முக்கியமா தேவைப்படும், ஆரோக்கியம் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டின்னு சொல்லி ஒர்க் பண்றவங்களுக்கு எப்ப ஆரோக்கிய பிரச்சனை ஏற்படுதோ உடனே உள்ளுக்குள் வாழ்க்கை இழந்தது போல் உணர்வார்கள். வாழ்க்கை அவ்வளவுதான். சில பேர்லாம் செல்வம் சார்ந்துதான் ரொம்ப வாழ்ந்துட்டு இருப்பாங்க. தொழில் செல்வம், பொருளாதாரம் சார்ந்து. அதுல ஏதாவது ஒரு பெரிய நஷ்டமோ பெரிய கொலாப்ஸோ நடந்துச்சுன்னா வாழ்க்கையை முடிஞ்ச மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு ஃபீல் ஆகும். சில பேர் உறவுகள் சார்ந்து அவங்கதான் என் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா அது சார்ந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டா வாழ்க்கையை முடிஞ்ச மாதிரி உள்ளுக்குள்ள ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். இது என்ன சொல்ல வர அப்படின்னா, எவை சார்ந்து நடந்தாலும் நீங்கள் மீண்டும் எழுந்து நிற்பதற்கான வழி தேவைப்படுகின்றது. இங்க பாருங்க, உங்களுடைய பிரச்சனைகளை ஷேர் பண்ணாலும் கூட மற்றவங்க தைரியம் சொன்னா கூட பெருசா உள்ளுக்குள்ள ஒரு நம்பிக்கை வராது. எப்பொழுது இந்த உள்ளுக்குள் கொந்தளிக்கின்ற மனது ரீதியான விஷயங்கள் எப்படி ஹேண்டில் பண்றது? ஒரு பெஸ்ட் விஷயமே இறைவன் உள்ளுக்குள் பரம்பொருள் ஈஸ்வரன் அதை தந்திருக்கின்றார். ஆனந்த சக்தி.
என் வாழ்க்கையில் நான் புரிந்து கொண்டு அனுபவித்த ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் இந்த ஆனந்த உணர்வு மட்டும்தான். சில பேர்த்தால மற்றவருடைய வளர்ச்சி கூட தாங்க முடியாது. தான் கீழ்நிலை இருக்கிறமே அடுத்த நாளைக்கு போகணுங்கிற ஒரு புத்தியோ உத்வேகம் இருந்து முயற்சி பண்ணா பரவாயில்ல. ஆனா மற்றவங்களுடைய வளர்ச்சி பார்த்து இன்னமும் துக்கத்துக்கு போவாங்க. சில 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 பேருடைய மனமைப்பு கம்பேரிசன். நன்கு ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எச்சூழலில் வாழ்ந்தாலும் சரி, உங்களுக்குள்ள நீங்க உங்க உணர்ச்சிகளை, உணர்ச்சி முடிச்சுகளை, எண்ணங்களை கையாளக்கூடிய தன்மையை அனுபவிக்கும் முதல் விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் நிம்மதி என்கின்ற விஷயத்திற்குள் செல்ல முடியும். நிம்மதி. இந்த ஆனந்த உணர்வு இதை தருகின்றது. இந்த ஆனந்த உணர்விடம் நீங்கள் சரணாகதி செய்யும் போது உங்கள் உணர்ச்சி முடிச்சுகள் யாவாயினும் சரி, இந்த ஆனந்த உணர்வு அதை விடுதலை செய்கின்றது. நான் மீண்டும் மீண்டும் இந்த சத்சங்கத்தின் மூலமாக சொல்வது, ஆனந்த உணர்வேயா. சொல்ற இந்த டெக்னிக்கை எப்பெல்லாம் நீங்க ஒரு பிரச்சனையில் சிக்கிறீங்களோ அதெல்லாம் சொல்லி பாருங்க. அல்லது ஏதாவது பிரச்சனைகள் தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னாலும் சொல்லி பாருங்க. ஆனந்த உணர்வேயா. இந்த ஆனந்த உணர்விடம் இந்த குற்ற உணர்ச்சிகளையும் இந்த பயங்களையும் ஒப்படைக்கின்றேன். ஒரு 3 முறை சொல்லிட்டு என்ன நடக்குதுன்னு பாருங்க. எனக்கு அந்த விடுதலை நடந்தது. சில பக்தர்களுக்கு இதை நான் தியான வகுப்புல சொல்லி கொடுத்துருக்கேன். அவங்களுக்கும் இந்த அனுபவம் நடந்திருக்கு, அதை பார்த்துருக்கேன். ஆனந்தம் தரும் நிம்மதி, ஆனந்தம் தரும் எளிமைத்துவம், ஆனந்தம் தரும் தைரியம், ஆனந்தம் தரும் திருப்தி, ஆனந்தம் தரும் பரிபூரணத்தன்மை, ஆனந்தம் தரும் தெளிவு, ஆனந்தம் தரும் விடுதலை. நல்லா புரிஞ்சுங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உங்களை சுற்றிதான் எரிந்து கொண்டிருக்கின்றது. உலகத்தில் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு. அந்த தீர்வுகளை நாம் நம்மை நோக்கி ஈர்ப்பதற்கும் அதை நம் தேடி போவதற்கும் இந்த ஆனந்த உணர்வு மிக உதவியாக இருக்கின்றது என்பதை நான் புரிந்து கொண்டேன். உங்களுக்கும் அதை பரிமாறுகின்றேன். ஆனந்த உணர்வு வெகு விரைவில் ஸ்ட்ரைட்டா அந்த தீர்வை நோக்கி உங்களை எடுத்துச் செல்லும். தேவையில்லாத மேலும் மேலும் குழப்பத்தை உருவாக்கக்கூடிய சப்ஜெக்டுக்குள்ளேயும் சூழ்நிலைகளையும் கொண்டு போகாம நேரடியாக அந்த தீர்வை நோக்கி எடுத்துச் சொல்லும் சக்தி வாய்ந்தது ஆனந்த உணர்வு.
ஆனந்தம் என்னும் இறை ஞானம் ஆன்மீக ரீதியாக சொல்லிட முடியும். பக்தியின் உச்சம் ஆனந்தமே, சரணாகதி என்பதும் ஆனந்த உணர்வே, ஞானம் என்பதும் ஆனந்த உணர்வு, முக்தி என்பதும் ஆனந்த உணர்வு தான். ஆனந்த உணர்வு தான் அனைத்தும். இந்த ஆனந்தத்தை உணர்வதற்கான நான் சொல்லிக் கொடுத்த சில பயிற்சிகளையும் பண்ணுங்க. இதை வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பாருங்க. நிச்சயமாக ஆனந்தம் உங்களுக்கு வழிகாட்டும். ஆனந்தம் நிறைவை தந்து வாழ்க்கை வாழ்வதற்கே என்கின்ற தன்மைக்குள் எடுத்துச் செல்லும். அனைவருக்கும் ஆனந்த நன்றி. ஆனந்தமாக